விமான தங்கமயில் இப்போது செங்கல்பட்டில் டிசம்பர் 14ஆம் தேதி பிரம்மாண்ட ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சார் 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 ஏன் சார் இப்படி பண்றீங்க? உயிரை வாங்குறீங்களே சார். ஆமா, சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நவம்பர் 4 ஆரம்பிச்சு டிசம்பர் 4 கூட நாங்கள் முடிச்சே தீருவோம். அது எத்தனை கோடி வாக்காளர் இருந்தாலும் சரி, நாங்கள் பிஎல்ஓக்குள்ள இறக்குவோம், பொதுமக்களை போய் சந்திப்போம், ஃபார்மை கொடுப்போம், ஃபார்மை வாங்குவோம், அப்லோட் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு படம் காட்டிட்டு இருந்து தேர்தல் ஆணையம். பிஎல்ஓக்கள் பல பேர் 30 நாளுக்குள்ள முடிக்க முடியாதுன்னு சொன்ன படம் ஏற்றுக்கவே கிடையாது. எதிர்கட்சிகள் அவ்வளோ சொன்னாங்க, பொதுமக்களும் அவ்வளோ சொன்னாங்க, ஏற்றுக்கல. கடைசியில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டனால தான் டிசம்பர் 4 முடிக்க வேண்டியது டிசம்பர் 11 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ நேற்று நைட்டு வந்து தேர்தல் பார்வையாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துருந்தாங்க. அதே மாதிரி பல மாநிலங்களுக்கு வந்து போயிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு டிசம்பர் 14 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் பண்ணல, ஊபிலாம் டிசம்பர் 24 வரைக்கும் வந்து பண்ணிருக்காங்க. டிசம்பர்ல, அதாவது நீங்க சொல்றது பார்த்தா தமிழ்நாட்டுல 6 கோடிக்கு மேல வாக்காளர்கள், ஊபிலாம் இன்னும் அதிக வாக்காளர்கள். அதையும் எப்படி ஒரு மாசத்துக்குள்ள முடிப்போம்னு பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. அதே மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர்லாம் டிசம்பர் 18 வரைக்கும் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த விரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 19 வெளியிடப்படும் தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பல மாநிலங்களை முடிச்சு அந்த இதுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் கேட்டால் 100% அப்லோட் பண்ணி முடிச்சுட்டாங்களாம். எதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா, இந்த 2 வாக்காளர் அடையாளத்தை வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நீக்க வேண்டியது இருக்கு. அதே பல லட்சம் வாக்காளர் வருதான் அதுல. அது பண்ணும்போது நீங்கிரும்ல, அது எக்ஸ்ட்ரா வேற 3 நாள் வேணுமா அதுக்கு? இப்போ என்னன்னா, அதெல்லாம் நீக்கிறதுக்கு டைம் தான் எங்களுக்கு தேவை. இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நீக்கிட்டோம்னு சொன்னால் தேவையில்லாமல் சலசலப்பு சர்ச்சைகள் வந்து வருவாங்க தமிழ்நாட்டில். அப்புறம் ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் வைப்பாரு அப்படிங்கிறதுனால இப்படி யோசிக்கிறாங்க. நாங்கள் ஃபுல்லாத்தையும் நீக்கிட்டு டேட்டா எவ்வளோ இறந்து போனவங்க, எவ்வளோ பேர் 2 வாக்காளர் டேட்டாவில் வச்சுருந்தாங்க, எவ்வளோ பேர் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதெல்லாம் தரவுகளோட ரிலீஸ் பண்ணுறது அந்த எக்ஸ்ட்ரா 3 நாள் கொடுக்க போகிறாங்களாம். அதையும் இன்னொன்று வேறு சொல்லிடுறாங்க. இப்போ 100% அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, பிஎல்ஓக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு, யார் யாரும் அப்லோட் பண்ணலையே இந்த 3 நாளை பயன்படுத்தி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. ஒன்றும் புரியலையே சார். அப்போ 105% போகுமா? என்ன கணக்கு சொல்றாங்களோ. ஆனால் நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம்ல, உயிரை வாங்குறீங்களே சார்னு. அது உண்மையும் கூட, அது சீரியஸாகவும் நம்ம சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 மாசத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பிஎல்ஓக்கள் அவங்க உயிரை வந்து மாச்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து 10 நாள் தமிழ்நாட்டில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. யூபிலாம் பார்க்கும்போது பல வாரங்களே, 2-3 வாரங்களே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தா இத்தனை உயிர்கள் வந்து பிரிஞ்சிருக்காது. இப்ப போன உயிர்களுக்கெல்லாம் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரா பொறுப்பேற்றுக்க போறாரு. டிவிகே தலைவர் விஜய் அவரோட அந்த சிறப்புரையை கேட்கறதுக்காக டிவிகே தொண்டர்கள் பல பேர் காத்திருக்காங்க. அந்த 12 நிமிஷம் ஸ்பீச் பாண்டிச்சேரிக்கு அப்புறம் எங்க பேச போறாரு எங்க தலைவர். ஏன்னா பாண்டிச்சேரியில தமிழ்நாட்டு மக்களை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் வேற எங்கேயாவது நீங்க போடுங்க, நாங்க வருவோம். அந்த 12 நிமிஷம் ஸ்பீச் கேட்கறதுக்காக நிறைய டிவிகே தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எங்க நடக்க போகுது அப்படின்னா ஈரோட்டில் நடக்க போகுது. அங்கேயும் 12 நிமிஷம் தான் பேசுவாரா? 12 நிமிஷங்கிறது ஒரு 15 நிமிஷம் மாறலாம். ஓகே, ஏன்னா புதுச்சேரி இது தமிழ்நாடு இல்ல, ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அது இல்லாம அந்த 15 நிமிஷத்துல 5 நிமிஷம் வந்து ஈரோடு பெருமையே போயிடும். ஆமா, அது இந்த 2 மார்க் கொஸ்டின் மாதிரி முன்னாடி வந்து இது இருக்கு அது இருக்குன்னு அந்த முன்னுரை முடிவுரை எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வராரா, எப்போ வருவாரு, எத்தனாவது நிமிஷத்துல வருவாருன்னு அன்னைக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஊருக்காரங்க தான் ஊர் பெருமை எல்லாமே தெரியும். இன்னொன்று ஈரோட பத்தி நமக்கு தெரியும், சென்னையை பத்தி ஈரோடுக்காரங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்ச ஒரு மேட்ரு தான். இருந்தாலும் பாண்டிச்சேரியில போய் பாண்டிச்சேரி பெருமையில ஒரு மேட்டரை மிஸ் பண்ணிட்டாருன்னு சில பேர் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. அது தனி டாபிக். ஈரோடு 16 போற மாதிரி இருந்துச்சு, 18 வந்து போறாரு. விஜயமங்கலம் பக்கத்துல இருக்கிற சரளை பகுதிக்கு தான் வந்து போறாராம். இப்ப காவல்துறையிட்ட அனுமதி எல்லாம் கேட்டு கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். அங்கேயுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வந்து நடக்க போகுது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காரு நிர்வாக பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் முதல் முறையா ஒரு கூட்டத்தை அவர் கூட்டியிருக்காரு விஜய்க்காக. இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருந்துச்சு, சேலம் போலாமா. ஏன்னா கரூருக்கு வரதுக்கு முன்னாடி சேலம் போற மாதிரி தான் இருந்துச்சு அன்னைக்கு. அவரே சொல்லியிருப்பாரு செங்கோட்டையனே, வாங்க எடப்பாடி கோட்டையில போய் கொஞ்சம் ஏதாவது பேசிட்டு வருவோம்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரா இருக்கும். ஈரோடு, சேலம் அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்தை நோக்கி விஜய் பயணம் போறாருன்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இதுல என்னன்னா 18 ஈரோடு அப்படின்னா 17ஆம் தேதி சென்னையில நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம், அங்க வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி ஆதரவாளர், அன்புமணி கோஷ்டியில் இருக்கிற வழக்கறிஞர் பாலு போய் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. பொதுச் செயலாளர், நிர்வாக பொதுச் செயலாளர் 2 பேருக்குமா? ஆமா, டிவிக்கு புசி ஆனந்த், அப்புறம் செங்கோட்டையன்.
சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண போறாங்க. ஓகே, அதுக்கு அழைப்புதல் அடிச்சிருக்காரு அன்புமணி தரப்புல இருந்து. ஏன்னா 2 ஆபீஸும் பனையூர்ல தானே இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. இவங்களையும் கூப்பிட்டு பார்ப்போம்னு கூப்பிட்டுருக்காரு. ஒருவேளை புஷி ஆனந்த் இட்டுன்னு வந்துட்டாருன்னா விஜய என்ன ஆகும்? அதனால வாஸ் காட்டிருக்கலாம், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தீர்ன மாதிரி ஆயிடாது. ஆமா, ஏன்னா நம்ம பாமக கூட்டம்னா நம்ம பல ஏற்பாடுகளை பண்ண வேண்டியது இருக்கும். இவங்கள்ட்ட சொல்லிட்டா இவங்களும் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறாங்க போல. ஏன் ராமதாஸ் டெல்லிக்கு போய் ஒரு மாசம் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அசிங்கப்பட்டாப்புல, வட இந்திய தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துட்டோம்னாரு. இங்க வந்து காட்டிட்டு பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு இதுக்கு ஆதரவ அப்படின்னு சொல்லிடலாம்னு அவரு பாக்குறாரு. ஆனா விஜய்க்கு அன்புமணிக்கும் பல ஒத்துமை இருக்கு. பனையூர் வேற, பனையூர் அவங்க டேடி வேற. ஓகே, 2 பேரும் அடுத்து நாங்க தான் சிஎம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மாற்றம் முன்னேற்றம், அங்கேயும் அவர் தான் இருந்தாரு, இங்கேயும் இவருக்கு ஆலோசகரா அவரே தான் இருக்காரு. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மேட்ரு பல நாட்களாச்சு நடந்து. நானே 4 நாள் ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டேன். இப்போதான் அதுல ஒரு நிலைப்பாடு இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்மல்குமார், அவங்க தாவேகா இணை செயலாளர் நிர்மல்குமார் பேசியிருக்காரு. அவங்க சோப்பு கொஞ்சம் ஸ்லோ தான்ப்பா. ஒரு மாசம் கழிச்சுதான் வெளியே வருவார் விஜய். இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான பிரச்சனைனா மக்களே மறந்துட்டு வேற விஷயத்துக்கு வந்துகிட்டு இருப்போம். அப்பதான் வந்து பழைய ஃபைலாம் தூசி தட்டி எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, பழைய மரபு என்னவோ வழக்கம் என்னவோ அதை தான் கடைபிடிக்கணும், அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது சொல்றாரு. அதை தாண்டி நாங்கள் ஏன் அமைதியா இருந்தோம்னா, நீதிமன்றத்துல வழக்கு இருந்தது, இன்னமுமே இருக்கு, அதனாலதான் நாங்கள் அமைதி காத்தோம். இதுல திமுகவையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதிமன்றத்துல இவங்க வந்து போய் தவறான வாதங்களை வச்சிருக்காங்க, அப்பவே வந்து கோர்ட்ல எங்களால முடியாதுன்னு சொல்லியிருக்கணும், அந்த இவங்க கேட்குற தீபத்தூண்ல ஏற்ற முடியாது தீபம் அப்படிங்கிற சொல்லியிருக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக அரசு வழக்கறிஞர், நாங்கள் வந்து 6 மணி வரையும் டைம் இருக்கு, அந்த இடத்துல தீபம் ஏற்றப்படும்னு இவங்க வாதங்களை வச்சதுனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடி ஒரு பதற்றமாச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நிர்மல்குமார். கூட்டத்தை பத்தி இப்போ டிவிக்கே பேசுறாங்களா, பதற்றத்தை உண்டாக்குறத பத்தி? ஆமா, அதெல்லாம் ஓகே தான், பட் இனிமேலாவது கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லலாம். இதுதான் மரபுன்னா அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இதுதான் எங்க நிலைப்பாடுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம், இவ்வளவு நாள் எதுக்கு டைம்னு தெரியல. சரி, இன்னொரு விஷயம், அந்த 10.5 சொன்னீங்கல்ல, அதுக்கு வந்து ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு போராட்டம் நடத்திடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நடத்தியிருக்காங்க. சென்னையில் வந்து ராமதாஸே கலந்துக்கிட்டு இருக்காரு, செயல் தலைவர் காந்திமதி அவங்களாமும் அவங்க மகள் இவங்களாமும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. 38 மாவட்ட தலைநகர்லையும் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. நேத்தே சொல்லியிருந்தாரு, சென்னையே குலுங்க போகுது நாளைக்கு, ஏன்னா நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் சொன்னாரு. குலுங்குச்சா? குலுங்கலையே, இப்போ வரையும் நம்ம சென்னையில தான் நிக்கிறோம், எந்த குலுங்கலும் இல்லை. நைட் வரைக்கும் டைம் இருக்குல்ல பாப்போம் ஏதாவது குலுக்குதா. ஆனா அவர் பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பேசியிருக்காரு, நாங்க போராடுறது வன்னியர்களுக்காக மட்டும் இல்ல, 324 சமுதாயங்கள் இருக்கு, 324 சமுதாயமும் வளரணும், படிக்கணும், மேலே வரணும், எல்லாருக்கும் இடஒதுக்கீடு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போராடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாமக ஒன்று தான், அது நாங்கள் தான் அப்படிங்கிறதையும் அந்த கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த போராட்டத்தில் அவரும் இதே சொல்லுவார், அன்புமணியும். ஜோரா கைத்தட்டுங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும். அடுத்த செய்திக்கு போகலாம். பாஜகவில் அண்ணாமலை டெல்லி கிளம்பி போயிடுறாங்க. அண்ணாமலை கிளம்பி போயிருக்கிறாங்க. ஆனால் சாருங்கிறதே முடியல. ஆனால் அதை பற்றி ஆலோசனை கூட்டம் வந்து நடத்த போகிறாங்கன்னா பிஜேபியில். இப்போ அடுத்து நயினார் நாகேந்திரன் கிளம்ப போகிறாரு. இந்த வானகரத்தில் செயற்குழு பொதுக்குழுவை முடிச்சுட்டு கிரீன்வே சாலையில் ஹாயர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டப்ப நயினார் நாகேந்திரன் போய் கதவை தட்டி மீட் பண்ணியிருக்காரு எடப்பாடியை. ஆமாம், மீட் பண்ணி என்ன வெளியே வந்து சொல்கிறாரு அப்படின்னா, நான் தினகரனை பற்றி பேசலை, ஓபிஎஸை பற்றி பேசலை, சசிகலாவை பற்றி பேசலை, அவங்க இணைக்கிறத பற்றி நான் பேசவே கிடையாது, அதே மாதிரி கூட்டணி பற்றி நாங்கள் பேசவே கிடையாது, எத்தனை சீட்டுங்கிறத பற்றி நான் பேசவே கிடையாது, மௌனவரதம் இருக்கிறதுக்காக போனாங்க. டீ சாப்பிட்டீங்களாடா, காஃபி சாப்பிட்டீங்களாடா கேட்க போனாரான்னு தெரியல. வானகரத்தில் என்ன மெனுன்னு கேட்க போனாரா? அதான் எல்லாருக்குமே தெரியும், சோசியல் மீடியால வந்துருச்சு. இவர் பார்த்துருக்க மாட்டார், நேரில் போய் கேட்டு வந்திருப்பாரு. ஆனா என்ன பேசப்படுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, டெல்லிக்கு நான் போறேன், என்கிட்ட கேட்கறாங்க ரிப்போர்ட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட் வந்து இண்டிகோல போட்டிருக்கேன், கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் போவேன்னு சொன்னாரா? அதான் எவ்வளோ நம்ம சீட் ஷேரிங்லாம் பண்ணிக்கலாம், எனக்கு கேட்டாங்கன்னா ஏதாவது பதில் சொல்லணும்ல, அங்கேயும் போய் மிச்சர் மட்டும் சாப்பிட்றது கேட்டக்கூடாதுல்ல, அதனால சீட்னா தோராயமாக எவ்வளோ எங்களுக்கு கொடுக்க முடியும், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும், எங்களுக்கு 60 சீட்டு வேணும், தோராயமாக 60 சீட்டு வேணும்னா அப்போதானே இப்போ ஒரு 40-30 கிடைக்கும்னு அவங்களோட எதிர்பார்ப்பு பிஜேபிக்கு. ஆனா அதிகமான இடங்கள்ல நிக்கணுங்கிறதா பிஜேபியோட நிலைப்பாடா இருக்கு. இதெல்லாம் சில விஷயங்களை பேசிட்டு தான் சொல்றாங்க.
இப்போ டெல்லி போய் ரிப்போர்ட் கொடுக்க போறாராம் அமித்ஷா அண்ட் கோ கிட்ட. ஆனா அமித்ஷா வந்து வர திங்கக்கிழமை தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்ப இங்கே வச்சு பாத்துடலாமே, எதுக்கு ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு அங்க போய்? அந்த டெல்லியில ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்தாதான் கால் மேல கால் போட்டுட்டு ஆப்போசிட்ல குறைச்சு கேள்வி கேட்க முடியும். ஆமா ஆமா, இங்க திங்கக்கிழமை வந்து ஏதோ வீடெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்களாமே சென்னையில. ஆமா, தங்குறதுக்கு சென்னையில வீடு பார்த்துருக்காங்க. வேலூருக்கு போறாரு, சென்னைக்கு போறாரு, பல கூட்டங்கள் வந்து கலந்துக்கிறாரு. இங்கேயும் சில நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு வராராம். நம்ம தேர்தல் நெருங்கிருச்சு, பீகார்ல ஜெயிச்ச மாதிரி இங்க நம்ம ஜெயிக்க போறோம், மேற்கு வங்கத்துல ஜெயிக்க போறோம், பல போஸ்டிங்லாம் கிடைக்க போகுது, உழைப்பவர்களுக்கே நம்ம கட்சியில போஸ்டிங் கொடுத்துட்டு இருக்கோம், காங்கிரஸ் மாதிரி டிஎம்கே மாதிரிலாம் கிடையாது, உற்சாகமா உலகன்னு சொல்ல போறாங்க அவரு. ஓகே, ஏன்னா இப்போ கொல்கட்டாலையும் அப்போ ஒரு வீடு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஊர்லையும் தங்கி இருந்து 2 மாநிலத்திலையும் ஜெயிச்சுட்டு தான் டெல்லிக்கு போவேங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்காரு. ஆனால் அதான் சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அடுத்து எங்க குறி வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு தான் சொல்லிட்டாரு. இங்க இருந்தும் சவுண்டு போச்சு. ஆமா, ஆனா வந்து வெஸ்ட் பெங்கால தான் ரொம்ப தீவிரமா குறி வைக்கிறாங்க போல. இங்க இருந்தே வானதி சீனிவாசன் அவங்களுக்கு மம்தாக்கு சவால் விட்டுருக்காங்க. மம்தா ஏன் வந்து எஸ்ஐஆரை கண்டு அலறாங்க அப்படின்னா, கள்ள ஓட்டை போட்டு ஜெயிச்ச எல்லா கட்சியுமே பயப்படுறாங்க, அதனாலதான் மம்தாவும் பயப்படுறாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் மம்தா வந்து அவர் அமித்ஷா கண்ணாடியை தாண்டி அவர் கண்ணுக்குள்ள போய் ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க போல. என்ன சொல்றாங்க, அவர் நம்ம நாட்டோட உள்துறை அமைச்சர் ரொம்பவும் ஆபத்தானவர், அவர் கண்களை நல்லா உத்து பாருங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஒரு கண்ணில் துரியோதனன் இன்னொரு கண்ணில் துச்சாதனன் தெரிவாங்க, அதனால ரொம்ப மோசமான நபர் அவர் அப்படின்லாம் சொல்லி அமித்ஷாவை அங்கே ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வந்தே மாதரம் விஷயம் வந்து எதுக்காக கையில் எடுத்திருக்காங்கன்னா, மேற்கு வங்க எலெக்ஷனுக்காக தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் மம்தா அந்த கூட்டத்தில் வைக்கிறாங்க. அதே மாதிரி மோடி பேசும்போது அந்த வந்தே மாதரத்தை எழுதின பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவரை பங்கிம் தா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது அங்கே தாதா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அண்ணன் அப்படிங்கிற முறையில். பட் இவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஒரு பெரிய தலைவர், ஒரு லீடர், ஒரு சமூக ஆர்வலர்னு பார்க்கும்போது அவரை அண்ணன்கிற மாதிரி இவரெல்லாம் சொல்லக்கூடாது, அது அவமரியாதைன்னெலாம் பேசியிருக்காங்க. அவருமே மோடியுமே அங்கேயே மாற்றிக்கிட்டாரு. இல்லை நான் வந்து பாபுன்னு சொல்கிறேன், பங்கிம் பாபுன்னெலாம் மாற்றிக்கிட்டாரு. இருந்தாலும் அதையுமே அங்கே வந்து பிரச்சாரத்தில் எடுத்திருக்காங்க மம்தா. மகாராஷ்டிராவில் துணை முதல்வராக இருக்காரு அஜித் பவார். அவர் 1000 கோடி அஜித் பவார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இடி வந்து ரைட் பண்ணி அவர் எதிர்கூட்டணியில் இருந்தபோது 1000 கோடி மோசடி பண்ணிட்டாருலாம் சொன்னாங்க. இப்போ 1800 கோடியாக வந்து வேற ஒரு கதை ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னா, அவரோட மகன் பார்த் பவார் அவர் வந்து அமேதியா என்டர்பிரைசஸ்னு ஒரு நிறுவனம், அதில் மெஜாரிட்டி ஷேர் வந்து அவரோட மகன் கையில் தான் இருக்குது. இவங்க புனேல ஒரு 40 ஏக்கர் 43 ஏக்கர் நிலத்தை, அது கிட்டத்தட்ட மதிப்பு வந்து 1804 கோடி, அதை வந்து 300 கோடிக்கு வந்து எழுதி வாங்கியிருக்காங்க இந்த நிறுவனம். இதில் தான் இப்போ பிரச்சனை வெடிச்சிருக்கு. அது வந்து ஏற்கனவே மகர் அப்படிங்கிற ஒரு பட்டியலின கம்யூனிட்டிக்கு ஒரு சொந்தமான நிலம், அது அரசுக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் யாரும் வாங்க முடியாது அப்படின்லாம் இருக்கும்போது இவர் டைரெக்டாக போய் அதை டீல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டாரு. எதிர்கட்சிகள் இதை பெரிய பிரச்சனையாக மாத்திரம்னா, இப்போ அஜித் பவார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் மகனுக்கு அதெல்லாம் தெரியாது, அவருக்கு வந்து இது அரசிட்ட பர்மிஷன் வாங்கணும்னோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும் தெரியாமல் அவர் வாங்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க மகனே, அது ஒரு லேர்னிங் தான், நமக்கு தப்பு பண்ணுறது தான், இனிமேல் தப்பு பண்ணாதங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. எஃப்ஐஆர்லையும் இவர் பேர் இல்லை, தேஜ்வானிங்கிற அந்த இன்னொருத்தர் பேர் மட்டும் போட்டு அந்த கம்பெனியில் உள்ள ஒரு பேர் போட்டு முடிச்சிருக்காங்க. இப்போ ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, காப்பாத்துறீங்களா, மும்பை போலீஸ் வந்து துணை முதல்வரோட மகனை காப்பாத்துதா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ 21 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. காப்பாத்தலைன்னா எங்களே காப்பாற்ற முடியாதுங்க ஐயா, அவங்க மேலே இருக்கவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து செய்கிறோங்க அப்படிங்கிறாங்க. இதே சாதாரண ஒரு பொதுமக்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் அவங்க வந்து விடுவாங்களாங்கிறது தெரியல. இதுக்கெல்லாம் ஈடி வந்து போகாது. வாஷிங் அந்த மிஷினுக்குள்ளே போயிட்டு அவங்க எல்லாருமே தூய்மையானவங்களாம் வந்து மாறிடுறாங்க. இன்னொரு துணை முதலமைச்சராக மகனாக இருந்துக்கிட்டு இது கூட பண்ணலன்னா எப்படி? அதானே, இதெல்லாம் ஒன்று தானே வெளியே தெரிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே பீகார் வந்தோம்னா சீதாமஹி அப்படிங்கிற பகுதியில், நேபாளுடைய பார்டரில் இருக்க இந்த பகுதி, இப்போ ரீசெண்ட் டேஸில் மட்டுமே 7400 பேருக்கு அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ்ங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. பக்கத்துலேயே நேபாள் இருக்குது. பல பேர் புலம்பெயர்ந்து வெளியில் போய் தொழில் பண்ணிட்டு வராங்களாம். அதே போதிய விழிப்புணர்வு இல்லை அந்த பகுதியிலலாம் சொல்கிறாங்க. இப்போ பீகார் முழுக்க ஒரு அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இதுவரை பீகார்லேருந்து தமிழ்நாட்டில் வரவங்களையும் செக் பண்ணணுங்கிற ஒரு குரலும் இங்கேருந்து வந்து எழுந்திருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம், இன்னைக்கு நாடாளுமன்றம் அது வந்து நடந்தது. இன்னைக்கு என்னன்னா,
முன்னாள் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல். இவர் காங்கிரஸில் மூத்த தலைவர். 90 வயசில் வந்து அவர் உடல்நலக் குறைவு காரணமாக இன்னைக்கு மறைஞ்சிருக்காரு. இவர் தான் வந்து 2004-08 இந்தியாவோட உள்துறை அமைச்சராக இருந்தார். அந்த 2008 மும்பை தாஜ் அட்டாக் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டு வருத்தம் தெரிவித்து பதவி விலகினவர் தான் சிவராஜ் பாட்டீல். இவர் சபாநாயகராகவும் மக்களவையில் இருந்திருக்காரு. அவருக்கு இன்னைக்கு பிரதமர் மோடி தொடங்கி கார்கே எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வந்து மக்களவை மாநிலங்களவையிலையுமே முன்னாள் உள்துறை அமைச்சருங்கிறத மனதில் கொண்டு ஒரு 2 மணி நேரம் அவையெல்லாம் ஒத்தி வச்சாங்க. அதே மாதிரி டிசம்பர் 13, 2001 அன்னைக்கு தான் வந்து இது பார்லிமெண்ட்டில் அட்டாக் நடந்தது. ஸோ அதுக்காகவும் வந்து இன்னைக்கு அவங்களெல்லாம் நினைவு கூறுற வகையில் பேசியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், அவை நடந்தது கொஞ்சம் அமளியில் தான் நடந்தது. மாநிலங்களவையில் அமைச்சர்கள் யாருமே வராமல் இதுவரை இருந்ததே இல்லையா, அமைச்சர்கள் யாருமே வரலையா. அதனால கார்கே வந்து அதை கேள்வி எழுப்பியிருக்காரு. சிபி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சிகள் பக்கமே திரும்பாமல் அதை வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்திருக்காரு. அப்புறம் 10 நிமிஷம் ஒத்தி வச்சுட்டு அமைச்சர்கள் சில பேரை வர வச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் அவையை நடத்துகிறாங்கன்னு காங்கிரஸ்லேருந்து சொல்கிறாங்க. நாடாளுமன்றம் கோயில்னாரு, கோயிலுக்குள்ள வர அவரே முதல்ல மறுக்கிறாரு. ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஸ்பீச் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. எப்பயுமே நாடாளுமன்றம் நடக்கிற வெளிநாடு போயிடுவார்ல, இப்பயும் கிளம்புறாரு அவரு. ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் 3 நாடுகளுக்கு போய் முதலீடுகளை ஈர்த்துட்டு வரதுக்கு போறாராம் அவரு. இரு நாட்டு உறவை வலுப்படுத்துறேன்னு ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமனுக்குலாம் போறாரு. பட் 2 நாளைக்கு முன்னாடி தான் ராகுல் காந்தி 15 to 20 வரையும் வெளிநாடு போறாரு. நாடாளுமன்றம் நடக்கும்போது அவர் எப்படி வெளிநாடு போலான்னு பிஜேபிக்காரங்க கேட்டாங்க. பட் மோடியே போறாருங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது பரமாத்மாவால சொல்லி அனுப்புறவங்களுக்கு அது பொருந்தாது வந்து நினைக்கிறேன். பட் மோடி இது 1 டைம் 2 டைம் பண்ணியிருக்காரு. எப்பயுமே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்போ என்னன்னா, மக்களவையில் தமிழச்சி தங்கபாண்டியன் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு வந்து பேசிடுறாங்க. திராவிடத்தில் மிக மூத்த தலைவர், அடித்தட்டு மக்கள் உயர்வுக்காக பாடுபட்டிருக்காரு. ஐன்ஸ்டீன் மகாத்மா காந்திக்கு ஒன்று சொன்னார், பல தலைமுறைகள் இங்கே வாழ்ந்துட்டு போவாங்க, ஆனால் சில பேர் தான் ரத்தையும் சதையுமாக மக்களுக்காக வந்து வாழ்வாங்க அப்படின்னு மகாத்மா காந்தி நோக்கி சொன்னார். அதே கூற்று கலைஞருக்கும் வந்து பொருந்தும் வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கேவை சார்ந்த யாருக்கும் பாரத ரத்னா கொடுத்தது கிடையாதான், நிச்சயம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்து வந்தவர் தானே. இப்பதான் பல தலைமுறைன்னு சொன்னோம். பிரதமர் மோடி இன்னைக்கு வந்து பல தலைமுறையை கவர்ந்தவர் ரஜினிகாந்த்னு சொல்லிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட அவர் இருக்கணும் அப்படின்னு வந்து வாழ்த்து போட்டிருக்காரு. அரசியல் சூப்பர் ஸ்டார் வந்து சினிமா சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா? ஏன்னா பல ஸ்டைல் பண்ணுவார் அவரே, மோடியே. அதனால வந்து இவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சருமே கள்ளங்கௌடமற்ற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காரு. திரை பிரபலங்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. நீங்க படையப்பா வேற ரீரிலீஸ் ஆகுது. படையப்பா நீலாம்பரி வந்துட்டாங்களா, ரிட்டர்ன்ஸா? நீலாம்பரி 2 படையப்பா எடுக்கலான்னு கூட ஒரு ஐடியா இருக்குன்னா ரஜினிகாந்த் பேசிக்கிட்டு இருந்தாரு ரீசெண்ட் டேஸ்ல. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து 2 பேர் ஃபோன்ல பேசியிருக்காங்க. யாருன்னா பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து ஃபோனில் பேசியிருக்காங்க. இப்போ தான் புத்தின் வேற வந்துட்டு போனார். அவர் ரொம்ப கோபமாக இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் நல்லா தான் போச்சு இந்த ஃபோன் மூலமாக பேசுனதுன்னு பிரதமர் மோடியே சொல்லியிருக்காரு. 2 நாட்டு உறவுகள் பற்றி பேசணும், சர்வதேச பிரச்சனைகள், பிராந்திய பிரச்சனைகள் பற்றிலாம் பேசணும். இதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அமெரிக்கா வந்து அமைதிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து உழைக்கும் அப்படின்லாம் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கிடையில் மெக்சிகோ வேற ஒரு 50% டேரிஃப்லாம் போட்டிருக்காங்க இந்தியா மேல. இதுல வந்து இன்னொரு விஷயம்னா, ட்ரம்ப் அந்த கோல்டு கார்டு அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, $1 மில்லியன், அந்த கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் கட்டினா நீங்க குடியுரிமையை வாங்கிக்கலாம் அப்படின்னு அமெரிக்க குடியுரிமை, அது வந்து இன்னையிலேருந்து அமலுக்கு வருதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. மீ என்கிட்ட வாங்கின காசை எப்படா திருப்பி தருவ? கேட்ட உடனே கொடுக்க நீ என்ன கந்து வட்டிக்காரனா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டுடா நீ. கொடுக்க மாட்டேன்ற மீ அதே ஃபீஸ் தானே இல்லை ஏறிடுச்சா மாஸ்டர்? ஜிம் மாஸ்டர், ஒழுங்கா ஓடி போயிரு, அதான் உனக்கு நல்லதுன்னு. ஏன்னா நியூ இயர் வருது இல்லை. இட்லிக்கு நம்ம கேட்காமலேயே வடைய வைக்கிற ஹோட்டல்கள் மாதிரி தான் கடவுள் நமக்கு கொடுக்கிற பிரச்சனைகளும். தினமும் தன்னை அப்டேட் செய்து கொள்கிறது கேலண்டர். டிவிகே கூட்டம் போகணும்னா பல கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றாங்க. இப்போ டிவிகேல ஜாயின் பண்ணணும்னாலும் பல கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றாங்க. செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, யார் சிஎம்மா எங்க தலைவர் ஏத்துக்கிறாங்களோ
அவங்க தான் கூட்டணியில் வரணும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ அங்கேயே ஏடிஎம்கே கட் ஆயிருச்சு, தெளிவாக தெரியுது. ஆமா, அடுத்து வரப்போற எலெக்ஷன் 4 முனை போட்டி தான். ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே, அப்புறம் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அவங்க தனித்து. பட் ஆனால் தினகரன், ஓபிஎஸ், டிஎம்டிகே எல்லாம் தனியாக நிற்பாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு பக்கம் நியாயம் பண்ணிடுவாங்க. பட் இந்த பாமக தான் தெரியல, அப்பா இந்த சைடு போறாரு, மகன் இந்த சைடு போறாரு, 2 பேருக்கும் சின்ன போதாங்கிறது மட்டும் புரியல. பனையூர் பக்கத்துல இருக்கனால மகன் அங்க போனா பேச்சுவார்த்தை ஈஸியா இருக்கும். ஆனா அவர் டெல்லியில தான் பேசிக்கிட்டு இருக்காராமா அன்புமணி. ஆமா, சரி. அதனால செங்கோட்டையன், விஜய் கண்டிஷன்ஸ் அப்ளை, அவங்களுக்கும் அப்ளை பண்ணிக்கிறாங்க, வெளியிலயும் அப்ளை பண்றாங்க. ஆமா, அதனால கொடுத்துட்டு விடைபெறுவோம். நன்றி. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் அடுத்த புதிய கிளை செங்கல்பட்டில் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 14ஆம் தேதி முதல் கோலாகல ஆரம்பம். உங்களுக்காக ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.